உங்கள் ஷோவை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே சபரி தான். அவரை விட்டுட்டு ஷோ பண்ணாதீங்க, கடுப்பாக இருக்குது. அவரை வச்சுக்கிட்டு ஷோ பண்ணால் எங்களுக்கு கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸ்மால் செட்டர். வெல்கம் டு ஹவு டு ஐ டெல் யூ. எஸ், ஸோ ஹவு டு ஐ டெல் யூக்கும் பீப் ஷோவுக்கும் ஒரு உன்னதமான வித்தியாசத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், சிவப்பு கலர் கோட்டு போட்டு வந்தா ஹவு டு ஐ டெல் யூ, கருப்பு கலர் கோட்டு போட்டு வந்தா அது பீப் ஷோ. ஸோ நம்ம இன்னைக்கு ஹவு டு ஐ டெல் யூல கமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். மிஸ்டர் விக்னேஷ், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட். நீங்கள் ஃப்யூச்சரில் ரொம்ப ரிச் ஆகிட்டா எந்தெந்த ஹீரோயின்ஸை டேட் பண்ணுவீங்க? ஹீரோயின்ஸை டேட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் வரலையும் போக வேண்டிய அவசியமும் இல்லை, ரிச் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. ஸ்டார் விஜயை கலாய்க்கிறீங்க, பட் ஜெயா டிவியை எப்போ ப்ரோ கலாய்ப்பீங்க? ஸ்டார் விஜய் சாதாரணமாக வருது, ஜெயா டிவி ஹச்டியில் வருது. ஹச்டியில் வந்தால் நாங்கள் எப்படி கலாய்க்க முடியும்? நான் சொல்கிறது. ஓ, அப்போ ஜெயா டிவி ஹச்டியில் வருது. ஆமாம், ஜெயா டிவி ஹச்டியில் தான் வருது. அண்ணா, கபாலி மூவி டேட் தள்ளி போக காரணம் என்ன? டேட் தள்ளி போகிறதுக்கு பொதுவாக நிறைய காரணங்கள் இருக்குது. மருத்துவர்கள் ஒவ்வொரு ரீதியில் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. பட் கபாலியை பொறுத்தவரையில் என்னன்னு எங்களுக்கு தெரியல. Why you left மெட்ராஸ் சென்ட்ரல்? வெத்தலை பாக்கு வெத்தலையா, மெட்ராஸ் சென்ட்ரலில் கொடுத்த பேமெண்ட் பத்தலையா. அடே பிக்காலி பசங்களா, எப்படா கண்ட்ரோல் ஆல் டெலிட்டோட அடுத்த எபிசோட் போடுவீங்க? சீக்கிரம் போட்டு தொலைங்கடா. அது இந்த பிக்காலி பயல்களடா, வேற பிக்காலி பயல்க. வெறும்னா உங்களுக்காக கேட்டு சொல்கிறேன் இருக்க. ஹலோ ஹலோ, பிரபா ஒயின் ஸ்டாப் ஓனருங்களா? ஆமாமா, புச்சட்னி தான், சொல்லுங்க. கண்ட்ரோல் ஆல் டெலிட் அடுத்து எப்போ சார் போடுவீங்க? கண்ட்ரோல் ஆல் டெலிட் வந்து தம்பி உடனே இப்பவே ரிலீஸ் பண்றோம். அதாவது நம்ம முன்ஜாமீன்லாம் அப்ளை பண்ணிட்டோம். அவர் ஜட்ஜி தீர்ப்பு சொன்ன உடனே அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ற வேண்டியதான். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஏன்டா உனக்கு நம்பர் குத்திங்க? டேய் விக்கி மயிறு, உனக்கு என்ன வயசாகுதுடா? ஏய் கேட்குறான்ல, சொல்லுடா விக்கி மயிறு, சொல்லுடா, சொல்றா. விக்னேஷ், இந்த மாதர் சங்கத்தை பத்தி உங்க கருத்து என்ன? மாதர் சங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாதர் சங்கம் ஊரை சுத்தம் இல்லாம ரிக்கார்ட் டான்ஸ்காரர்கள் நடுவர்கள் ஓட்டு விட்டு சிங்கமுக்கு டான்ஸ் ஆடலாம் பாக்குறியா? இது கவுண்டரோட கருத்துங்க, எனக்கு எதுவும் கருத்து இல்லைங்க. நீயா நானா நமிதா பொண்ணு உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க பாஸ். அந்த பொண்ணு கொடுத்த கண்டென்ட் நாங்க பாக்குறது இருக்கட்டும், ராகுல் சேகர் பண்ணி வச்சிருக்க விஷயத்தை நீங்க பாருங்க. இப்ப நான் ஒரு பொண்ணு என் முன்னாடி வந்து பிரச்சனையில் இருக்குன்னா நான் காப்பாத்தணுமா? நீங்க காப்பாத்தலாங்க அவங்களோட பெர்மிஷனோட. அடி பாவி, ஒரு பொண்ணு ஆபத்துல இருந்தா உடனே பாஞ்சு போய் அவளை காப்பாத்துக்கப்பான்னு சொல்ற பெண்மணியை நான் பாத்திருக்கேன். ஆனா ஆபத்துல இருக்க பொண்ணு கிட்ட அவ பர்மிஷனை கேட்டு அவ டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறமா காப்பாத்தணும்னு சொன்ன பாத்தியா? நீ எல்லாம் மறுடர வேடிக்கை பார்த்தவங்களை பத்தி பேசலாமா? நீங்க ஏன் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி டீம்ல சேரக்கூடாது? கார்த்தி, நீங்க தெரிஞ்சு கேக்குறாங்களா, தெரியாம கேக்குறாங்களா, இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறாங்களா? ஒன்றுமே தெரியலையேடா. ஆனா தெரியறப்ப என்ன ஆகும் தெரியலையே. உங்க நெஞ்சில ஏதோ குத்தி இருக்கீங்களே, என்ன பாஸ்? டேய், வெளியில பேட்ச பாடுறா. Why there is no dumbest review for 1 million கோடு? Is it because you guys promoted that movie? Yes. I love this idiot. I love this lovable idiot. ஏன் பாஸ், லேடிஸ் கெட்டப் போட்டவருக்கு ஒரு ஷால் கூட கிடைக்கலையா? அன்னைக்கு 2 கொட்டாங்குச்சி கூட கிடைக்கல, இதுல சாலை கேட்க வந்துட்டேன். கார்த்திக் சூப்பர்மேன். போன சீசன் வீடியோஸை விட இந்த சீசன் வீடியோ குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்மைல் சேட்டை டீம் பணத்துல புரள்றாங்கன்னு தெரியுது. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. இப்பெல்லாம் பாலிடிக்ஸ் பத்தி ஏன் வீடியோஸ் போட மாட்டீங்க? அதே எல்லாரும் செக்ஸ் மூட்ல இருக்கமா எப்போ பார்த்தாலும், அதனால பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் யாரை திரும்ப இருப்பாங்க? நேராக புடிச்சிட்டு நீ கீழே போய் ஒரு பீப் ஷோ இஸ் ஆசம் அப்படின்னு போட்டுட்டு இருப்பான் எல்லாருக்கும். உங்களையும் கார்த்தியும் பார்த்தா ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த ராம பரமாத்மாவும் லக்ஷ்மணன் இவங்க கூட நீங்கள் எங்களை கம்பேர். டேய், அவங்க அதை சொல்லலடா. இந்த ராம் லக்ஷ்மணையா சொன்னாக்க? ஜி, கார்த்திக் டைரக்ட் பண்ண சொல்லி விக்னேஷ் கதை எழுதி அன்பு நடிப்புல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எஸ்எஃப்எல்ல விடலாம். நாராசமா இருக்கும். நாங்களே வந்து எஸ்எஃப்எல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சாலும் அதில் நாங்கள் தான் ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு போடணும். கடைசி வரலையும் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க, அப்படிதானே? ஹவு டு ஐ டெல் யூ கொஞ்சம் கொஞ்சமா வேற சேனல்ஸ்க்கும் பரவுது போல. கங்க்ராட்ஸ். ஈஸ்ட் இந்தியா காமெடியில இருந்து தான் அது நம்ம கிட்ட பரவணுச்சுன்றது தெரியாம பேசிட்டீங்க நண்பா, மன்னிச்சுக்க. என்னது, எமோஜிஸ் யூஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா? இது அன்புவா சொல்றது?
டே காந்தி, இதுல இருந்து என்ன தெரியுது? அன்பும் அந்த பொண்ணும் நைட்டு ஃபுல்லா போன்ல. ஜெனரல் கமெண்ட்ஸ்ல இந்த வாரம் என்னென்ன கமெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப முதல் கமெண்ட் திருப்பதி சம்பந்தப்பட்ட கமெண்ட். ஸோ அந்த திருப்பதி வீடியோ 1 பார்ட் 1 அதையே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நீங்க அது என்னன்னு சொல்லுங்க அண்ணே. அது வந்து என்ன இல்லை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். அதானே, அது என்ன ஏன்னா நீங்க ரொம்ப தைரியமானவர் வேற, அதை பத்தி இப்ப சொல்லி தானே ஆகணும். சொல்லுங்க. பயப்படாத, பயப்படாதா அண்ணே. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும். வெள்ளச்சாமி அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? இல்லைண்ணே, நான் வீடியோவே பண்ணலண்ணே. பண்ண மாதிரி கனவு தானே கண்டேன். பார்த்தீங்களா, இப்படி ஒரு பிள்ளை. சரி போ பார்ப்போம். ஹலோ, நான் சிதா சாட்டை முரளி சாட்டை சொல்லி பார்ட் 2க்காக ஏதாவது ரெடி பண்ண சொல்கிறேன், சரியா? ஆனால் உண்மையிலே இந்த திருப்பதி வீடியோனுடைய பார்ட் 1, 2 மட்டும் இல்லை, எத்தனை பார்ட்டும் வெளியிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு சில அடிப்படை ஆதாரங்களை இன்னும் திடமாக திரட்டிட்டு அந்த வீடியோக்குள்ள உங்களை வந்தடையும். ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல் பீப் ஷோ. எஸ். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு எல்லாருமே வந்து புகழ்ந்திருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அண்ட் இந்த சீசனுடைய பெஸ்ட் பீப் ஷோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லா பீப் ஷோவுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரியான பீப் ஷோஸை அடுத்தடுத்த வாரங்களையும் கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்து வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே புதுசா ட்ரை பண்ண டம்பஸ் ரிவ்யூக்கு. எஸ். ஸோ டம்பஸ் ரிவ்யூ, இந்த டம்பஸ் ரிவ்யூவை பொறுத்தவரையிலையும் நிறைய மிக்சட் கமெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, சுமார்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் டம்பஸ் ரிவ்யூ போதான்றது நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது. டம்பஸ் ரிவ்யூ ஃபார்மேட்டை மாற்றணும்னு கேட்டதும் நீங்கள் தான். அதுக்காக நிறைய முயற்சி பண்ணி கொஞ்சம் யோசித்து இந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம். இந்த கான்செப்டில் இன்னும் ஒரு 1-2 போகலாம். அப்படியும் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பழைய ஃபார்மேட்லேயே இன்னும் கொஞ்சம் ரெனோவேட்லாம் பண்ணலாம் அப்படின்றதான் நம்மளுடைய பிளான். பட் இப்போதைக்கு இன்னும் ஒரு 2 எபிசோடாவது போவோம். அதுவரை பொறுத்திருந்து காத்திருந்து பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே. அன்புடன் சேச்சி செம்மையா பண்றாங்க. நீங்க நம்பர் கொடுங்க. அஸ்கரகடி புஸ்கு சேச்சி நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம், நல்லா பண்ணாங்க நீங்கள் சொன்னதாக சொல்லிக்கிறோம். பட் அன்புடன் சேச்சி கூட நீங்கள் பேச முடியும், நம்பர் வாங்கி தான் பேசணும் அப்படின்னு இல்லை. இனி அன்புடன் சேச்சியில் வரக்கூடிய எல்லா வாரங்கள்லையுமே அவங்க வந்து அவங்க ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறதில்ல. நீங்கள் கமெண்ட்ஸில் அவங்கள்ட்ட என்ன விதமான கேள்விகளாக இருந்தாலும் கேட்கலாம். அந்த அந்தரங்கமான கேள்விகளுக்கு அந்த பதில்களை அவங்க அதே மூடில் பேசி சொல்ல போகிறாங்க. ஸோ அன்புடன் சேச்சி அடுத்த வாரத்திலிருந்து புத்தம் புது பொலிவுடன் கபாலி பெயரில் களவாணித்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம விக்கி லீக்ஸில் விக்கி ஒரு வித்தியாசமான விஷயத்தை இந்த வாரம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணலாம். அண்ட் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இது மொபைல் யூசர்ஸ்க்கு. ஊரகமே கபாலி ஃபீவர் தொத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்மைல் சேட்டையும் அதை விட்டு வைக்க போகிறதில்ல. ஸோ வரப்போகிற வாரத்தினுடைய பீப் ஷோ கபாலி ஸ்பெஷல் பீப் ஷோவாக இருக்க போகுது. அண்ட் அந்த பீப் ஷோவில் கபாலிக்காக ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட். எஸ், இதுவரையிலும் யாருமே நடத்திடாத ஒரு வித்தியாசமான, எந்த மீடியாவும் இதுவரையிலும் பண்ணிடாத ஒரு வித்தியாசமான கான்டெஸ்ட் ஒன்று நடத்த போகிறோம். அந்த கான்டெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பீப் ஷோ வர வரலையும் வெயிட் பண்ணுங்க. இது கரகாட்டமா? கரகாட்டம் இல்லையா? அப்போ பரதநாட்டியம் கருமத்தை இதுல இருந்தாண்டா வருது. ஆமாண்டா.